யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து. 18. ஜனங்கள் எல்லோரும் வெடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்தில் நின்று மோசையை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். ஓகே, இன்னைக்கு தேவன் எப்படி நம்ம கூட இடைபடுறாரு, எப்படி பேசுறாரு, எப்படி நம்ம கிட்ட அவருடைய உறவை நம்ம கிட்ட எப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு தேவன் பேசுவதை இப்போ பேசுறாரா, இந்த செகண்ட் என்கிட்ட பேசுறாரா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்கு முன்னுரையா இந்த வீடியோவை யூடியூப்ல பார்க்கறதுனால சிலருக்கு நான் சொல்ற காரியங்கள்லாம் இருக்கு. ஏன்னா இங்க ஒரு சர்ச்சை, அம்மா கல்லையில் ஒரு சர்ச்சை ஆரம்பிக்க போறோம். அதை தெளிவா சொல்லிடணும். கல்லையில் ஒரு சர்ச்சை சீக்கிரமா, எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துக்கு கல்லையில் ஒரு சர்ச்சை நம்ம ஆரம்பிக்க போறோம். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவனை வில்லியம் ஓகே, இங்க நம்ம சர்ச்சை அங்க ஆரம்பிக்கிறதுனால இங்க இருக்கிற ஜனால கண்டுக்காம விட்டுருவோமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, ஆனா நான் அந்த மாதிரி கிடையாது. நீங்க பார்க்கத்தானே போறீங்க இந்த காளியோட ஆட்டத்தை அப்படின்ற மாதிரி. நான் மற்றவங்க மாதிரி கிடையாது. பாருங்க, ஒரு தம்பி இங்க வராருல, சந்தோஷன்ற தம்பி, இங்க இருந்து பெரும்பாக்கத்துல இருந்து பீச்சுக்கு போயிட்டு அவர் பஸ்ல போறேன்னாரு. ஆனா இப்ப இங்க விட்டேன். இந்த டிராவல் பண்றது நம்ம கிட்ட முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் டிராவலர். நான் நிறைய பேர் என்ன பண்றேன், எடுத்துன்னு போயிட்டு அவங்கவுங்க இடத்துல சேர்க்கிறேன். அதனால நான் என் ஜனங்களை, வர ஜனங்களை அவங்கவுங்க இடத்துல போய் சேர்ப்பேன். அதுக்காக நான் ஓடினே தான் இருப்பேன். ஓடினே இருக்கிறதுனால நான் கண்டிப்பா இங்க ஆகணும். அங்கேயும் பார்ப்பேன், இங்கேயும் பார்ப்பேன், எல்லா இடத்துலையும் பார்ப்பேன். எனக்கு மொத்தம் 3 இடத்துல, மிஞ்சி போனா 4 இடம், சென்னையில மொத்தம் 4 இடத்துல சபையை ஆரம்பிக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ஆசையும் விருப்பத்தையும் ஒரு உந்தத்தையும் கொடுத்துருக்கிறாரு. அதுல ஒரு இடம் கண்டிப்பா கல்றையில இருக்கும் சர்ச். அப்படி இல்லைன்னா போயஸ் கார்டன் பக்கத்துல அங்க ஒரு சர்ச் இருக்கும். அங்க டெவலப் ஆகி இங்க வரும் நினைக்கிறோம், போயஸ் கார்டன் பக்கத்துல. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை ஆளுங்க பக்கத்துல நாம போனோன்னு விருப்பம். ஹலோ, முக்கியமான புள்ளிகள் அங்கதானே இருக்குது. நம்ம புள்ளிங்க எல்லாம் பயங்கரமும் அங்கதான் இருக்குது. அதனால போயஸ் கார்டன்ல யாரா இருக்கிறா, யாரா இருந்தா, கலைஞர் இருந்தாரு, அப்புறம் யார் இருந்தா, ஜெயலலிதா இருந்தாங்க. இப்போ கரண்ட்ல இருக்கிறவர் யாரு இருக்கிறா, டாப்ல இருக்கிற ஆளு யாருங்க இருக்கிறா, முக ஸ்டாலின். அவரு கொஞ்சம் தள்ளிக்கிறாரு. ரஜினி இருக்கிறாரு, ரஜினிகாந்த் இருக்கிறாரு. அது பக்கத்துல கமலஹாசன் இருக்கிறாரு. வருங்காலத்துல யார் முக்கியமான ஆளுங்க எங்க இருக்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டுல முக்கியமான தொழிலதிபர், அங்கெல்லாம் நம்ம அவங்க அப்பார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு போவோம். ஹலோ, அவங்க அப்பார்ட்மெண்ட்ல இருந்தா கூட நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு போவோம், அம்மாமெண்ட்ல இருந்தா கூட அம்மாமெண்ட்டுக்கு போவோம். ஆள்றவங்க எங்க இருக்கிறாங்களோ அங்க இருக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம தான் உண்மையிலேயே ஆள்றவங்க. இந்த மாதிரி ஆள்றாங்க. எப்படி ஆள்றாங்கன்னா, ஜனங்களை குடும்பிய பிடிச்சின்னு ஆள்றாங்க. அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட கூட நம்ம என்ன பண்ணோம், அங்க போகணும். அங்க போய் அவங்க குடும்பிய பிடிக்காத அளவுக்கு அவங்க கையை 2 துண்டா வெட்டி அந்த குடும்பில இருந்து
அப்படியே அந்த குடும்பியில வந்து கையை அங்க குடும்பி பிடிச்சி வச்சுக்கிறாங்கல்ல, அந்த அவங்க கையை என்ன பண்ணா பூவாக்கிடணும். அந்த தலைக்கு பிடிச்சி வச்சுக்கிறாங்களா குடும்பியில போட்டு, அந்த கையை என்ன பண்ணா பூவாக்கிடணும். ஓகே, நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அறிவு வந்து வந்துனே வருது. என்ன பண்றது, நம்ம போய் தான் ஆகணும். இது வந்து கொஞ்சம் பக்தி வைராக்கியமான, ஆமா பக்தி வைராக்கியம். நம்ம யாரையோட நான் சொல்லியிருக்கிறேன் என் ஃப்ரெண்டு கிட்ட, நம்ம சர்ச்சைக்கு வர ஆளு என் சர்ச்சைக்கு வந்தாங்கன்னா ஒருத்தர் கூட இவர் எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. அது வந்து ரகசியம். நம்ம சொல்லிக் கொடுக்க கூடாது. நம்ம குணம் அது போல இருக்கும், இவ்வளவு வெளியே இருக்கும், வெளியே நம்ம குணம் அப்படி இருக்கும். இப்ப நம்ம பிள்ளைங்கள் எல்லாம் வெளியே தர்றதுனால ரொம்ப கொடூரமானவர் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அதையும் கொஞ்சம் சொல்ல வேண்டியதாக. அங்க போய் சண்டை போட்டு கூடாது. உனக்கு பிரசங்கம் கேட்டாதான் உள்ள இருக்கும், இல்லைன்னா வெளியே இருக்கும். ஓகே, தேவனாகிய கர்த்தர் வார்த்தையின் சத்தம் தலைப்பு என்னன்னா இன்னைக்கு தேவனாகிய கர்த்தரின் வார்த்தையின் சத்தம். சொல்லுங்க, வார்த்தையின் சத்தம். நம்ம இப்படியும் சொல்லலாம், அண்ட சராசரங்களையும் பயங்கரமா இருக்குல்ல இந்த பூமி, எவ்வளவு பெருசு. வானத்தையும் பூமியும் பாருங்க, அண்ட சராசரங்களையும் முழு உலகத்தையும் இந்த யூனிவர்ஸையும் கோள்களையும் கேலக்சியையும் பல கோடி கேலக்சியையும் இது எல்லாத்தையும் உண்டாக்குன கர்த்தர், தேவனாகிய கர்த்தர். அவரு வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியுமா? நம்ம கிட்ட பேசுவாரா? சரி, நம்ம கிட்ட பேசினா அவருடைய சத்தத்தை நம்மளால கேட்க முடியுமா? அதுதான் இன்னைக்கு தலைப்பு. எப்படி தேவனுடைய சத்தத்தை கேட்பது? எப்படி தேவனுடைய சத்தத்தை கேட்கிறது? தேவனுடைய சத்தத்தை கேட்டு எப்படி நம்ம அதை அடையாளப்படுத்துது? இப்ப நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை, இது தேவனுடைய சத்தமான்ற டவுட், இதுதான் தேவனுடைய சத்தம் அப்படின்ற உறுதி என்ன இல்லை, நிறைய பேருக்கு இல்லை. பெரிய 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 ஊழியக்காரங்களுக்கு கூட இது தேவன் தான் பேசுறாங்க என்கிட்ட, இல்ல இது என்னுடைய சிந்தனையா, என்னுடைய யோசனையா, இது என்னுடைய கற்பனையா, இல்ல நான் எனக்கா தோணுதா, அப்படி ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, இது பிசாசு பேசுறாங்க என்கிட்ட, இது பிசாசு பேசுறாங்க அப்படின்னு இருக்கும். இன்னொன்னு, இது வந்து நம்ம சில பழக்கங்கள்னால வரக்கூடிய ஒரு நம்மளுக்குள்ள ஒரு உணர்வான். இந்த உணர்த்துதல் வந்து நம்மளோட பழக்கங்கள் மூலமா வர விளைவினால வர உணர்த்துதலா அப்படின்லாம் இருக்கும். இப்ப தேவன் வந்து எப்படி பேசுனாரு, இங்க எப்படி பேசுறாரு? யாத்திராகமத்துல முடிவு எடுத்துட்டாங்க. இப்ப இந்த மாதிரி பேசினா இதே இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா இப்படிதான் பதில் சொல்லி இருப்பீங்க. என்ன சொன்னாங்க இவங்க? மோசையை நோக்கி, நீர் எங்களோட பேசும். மோசேவே, நீர் என்கிட்ட பேசுங்க, நாங்க கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக. கவனிச்சிங்களா? இனிமே நீங்க ஏன் அந்த மாதிரி பேசுனாங்க தெரியுமா? இந்த ஜனங்க பேசினா நாங்கள் செத்து போவோம். உண்மையிலேயே கடவுள் பேசினா ஒரு மனுஷன் செத்துருவோம் தெரியுமா? அப்பனா எங்களுக்கு பேசாம இருந்தா நல்லதுதான். டைரக்டா
நேரடியா தேவன் பேசலாம், இந்த பயம்தான் வரும். அதுக்கு முன்னாடி பாருங்க, ஜனங்கள் எல்லோரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்துல நின்று. கவனிச்சிங்களா? கடவுள் பேசுறான். உண்மையிலேயே கடவுள் பேசியிருக்காரு. இந்த இடத்துல 10 கட்டளைகளை கொடுத்தாரு. 10 கட்டளைகளை கொடுத்து பேசுற சத்தத்தை கேட்ட பேரு ஜனங்க பயந்தாங்க. உண்மையிலேயே கடவுள் பேசினா இப்படிதான் இருக்கும். இப்ப பேசினா கூட எக்கால சத்தம், இடி முழக்கம், மின்னல்கள், மலை புகைகிறதை கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரமா போயிட்டாங்க. ஒரு ஆட்டாபாம் வச்சாலே பக்கத்துல இருக்க மாட்டேன். நீ இந்த ஆட்டாபாம்பு இந்த நியூக்ளியர் வெப்பன் இவனுங்க போடுறானுங்க பெரிய பெரிய பாம்பு, இதெல்லாம் அந்த அணு ஆயுதங்களுக்கான அந்த அணுக்களையே கண்டுபிடிச்ச ஒரு கடவுள். அவரு பேசுனா இதுக்கெல்லாம் ஆதாரமான அவரு பேசுனா நீ இருப்பியா? முடியாது, தாங்க முடியாது ராசா, தாங்க மாட்டேன் அப்படின்றாங்கல்ல. நான்லாம் வந்தேன்னா நீ தாங்க மாட்டேன் அப்படின்றாங்கல்ல. நான்லாம் வந்தேன்னா நீ முதல்ல தாங்க மாட்டேன்றாங்கல்ல. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஆதாரமான தேவன் பேசினா இதுதான் கதி. ஏன் இந்த மாதிரி நிலைமை ஜனங்களுக்கு? ஏன் நம்மளுக்கு இது ஏன் இந்த மாதிரி நிலைமை? இன்னொரு இடத்துல சொல்றாரு, தேவன் ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, கண்டா செத்து போயிடுவாங்க. உண்மையிலேயே அப்படி உண்மையா அப்படின்னா இல்ல. என்னங்க பைபிள்ல தானே போட்டுது. ஆதாம் பாத்துக்கிறாங்க, அது நான் மனுஷன் தானே கண்டான். பாவமான மனுஷங்க சொல்றாரு. முதல் மனுஷனாகி ஆதாம் நேரடியே தேவனை பார்த்தான். உண்மைதானே? இது எதுக்காக சொன்னார்னா, தேவனும் ஒருவனும் ஒரு நாளும் கண்டதில்லைன்னு. எப்போ இந்த பாவத்தினால பாவ மனுஷர்கள் அந்த பாவ இருதயத்துல, பாவ குணத்துல, பாவ சிந்தனையில, பாவ யோசனையில, பாவ கற்பனையில இருக்கிற மனுஷன் டைரக்டா தேவனை நேரடியா பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறான். இதே மோசே தேவனை பார்ப்பான் தெரியுங்களா? அவன் என்ன பண்ணாரு, மலை வெடிப்பு ஒண்ணு இருக்குது, அந்த சந்து நடுவுல உள்ள விட்டாரு. அவனை உள்ள வச்சு இப்படி ஒழிஞ்சிக்கிறான். இப்படி போனாரு தேவன். முகத்தை பார்க்க முடியாதுனால முதுவை தான் பார்ப்பான். சொல்லிட்டாரு, என் பின்புறத்தை தான் நீ பார்ப்ப, முன்னாடி பார்த்த நீ உயிரோட இருக்க மாட்ட பார்த்துக்கிட்டாரு. இதே மோசம் ஒருவனும் என்னை பார்த்து உயிரோடு இருக்க முடியாதுன்ட்டார். நிறைய இடத்துல தேவன் தன்னை என்ன பண்ணியிருக்காருன்னா வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏன்? உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நிறைய தடவை உயிரோடு எழுந்து தன் சீசர்களை வெளிப்படுத்தினார். ஆனா பவுலுக்கு வெளிப்படுத்தும் போது கண்ணு என்ன ஆயிடுச்சு? குருடாயிடுச்சு. அப்போ தேவன் நேரடியா பேச முடியும். நீ கூப்பிட்டீங்கன்னா வருவாரு, ஆனா பயந்துருவேன். பார்த்து கடவுளை அவங்கிட்ட பேசணும்னு விருப்பப்பட்ட ஆட்கள் விருப்பப்பட்டா முடியாது. சரி, ஓகே. இப்படி ஒரு நிலைமை இருக்குதா? தேவனை நான் அப்படியே பார்க்கணும், அப்படியே பார்த்து பேசுறது நான் அப்படியே பார்த்து நான் கேட்கணும் அப்படின்னா இதோ இந்த நிலைமை தான். ஜனங்க பின்னோடு ஓடி போயிட்டாங்க. ஓடி அந்த இடத்த கொஞ்சம் பாருங்க, அந்த இடத்த கொஞ்சம் பாருங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, போய் உங்களை வச்சு பாருங்க. இந்த இடத்துல ஜனங்க மோசே கிட்ட கதறாங்க, நாங்க செத்துருவோம்ன்றாங்க. நீ உள்ள வராத, வெளியே போ. அந்த கவரை அவங்க கிட்ட குத்து அனுப்பிச்சிரு. இப்படி தேவனை நேரடியா டிஜே தினகரன் ஐயா இருக்கிறாரு. நேரடியா அவர் ஆவியில போயிட்டு பார்த்துருக்கிறாரு. ஆவியில பார்த்தே அவரு சரீரம் இங்க இருக்குதுன்னா, பூமியில இருக்குதுன்னா ஆவியில தேவனை போய் தரிசிச்சிருக்கிறாரு. அந்த ஆவியில பார்த்து அவரை பார்க்க முடியும். அவர் சத்தத்தையே கேட்டுக்கிறாரு.
அந்த சத்தத்தை கேட்கும் போது அது பயங்கரமா இருந்தது, பயங்கரமா இருந்தது. கடவுள் இருக்கிறாருன்னா, ஆமா கடவுள் இருக்கிறாரு குமாரு, கடவுள் இருக்கிறாரு. பைபிளே போட்டு என்ன சொல்றாரு யாக்கோபு, பேய் பிசாசுகளும் தேவன் ஒருவர் இருக்கிறாருன்னு விசுவாசத்து நடுங்குது. இப்ப மனுஷன் தான் பேனவர் அப்படியே சுத்தி நிற்கிறான், அப்படியே பார்த்து அப்படியே சுத்தி. ஒருத்தங்க இப்படி பார்த்து சுத்தி நிற்கிறாங்க, ஒருத்தங்க கீழே பார்த்து நிற்கிறாங்க. இந்த நிலம் எது, இந்த வீடு எது, இந்த இந்த பொருட்கள்லாம் எந்த, எல்லாத்தையும் சொல்றதெல்லாம் மூட்டை கட்டி அது மேல உக்காந்துக்கோ. இந்த மாதிரி நிலைமை, இந்த மாதிரி இருக்கிறாங்க. இப்படியே பார்த்துன்னு கடவுள்னா, கடவுளை செத்த பேர் பார்த்துக்கலாம், போ போ போ, வேலையை பாரு, செத்த பேர் பார்த்துக்கலாம். தேவனாகிய கர்த்தரின் வார்த்தையின் சத்தத்தை கேட்கக்கூடிய காதுகள் நம்மளுக்கு வேணும். இந்த பூமியும் இந்த வானத்தையும் பார்க்கும் போது ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு, ஜீவனுள்ள தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு. ஆனா ஏன் மனுஷன் அவரை தேட மாட்டான்? ஏசாயா 65:2. ஏசாயா 65:2. நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுது என் கைகளை நீட்டினேன். நான் போட்டுருக்கேன், நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு. வழி நல்லா இல்லையா? நல்லா பயங்கரமான ஆட்கள் எப்படி போட்டுருக்கு ஜனங்களை பத்தி. வழி நல்லா இல்ல, இப்படிக்குது அப்படிக்குது இப்படிக்குது, ஆனா வழி நல்லா இல்ல. அதுல எப்படி நடக்கிறாங்களா? நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழு என் கையிலே. வழி நல்லா இல்ல, ஓடியாமா ஏக்கா ஓடியா வாம அப்படின்னு என்ன பண்ணாரு, கடவுள் கூப்பிடுறாரு. நம்ம ஜனங்க கிட்ட நம்ம அப்படிதான் பேச முடியும். பசங்களை விளையாட வேணா சொல்லுங்க, கீழே போய் விளையாடு, டேய் கீழே போய் விளையாடு. விளையாடுனா சத்தம் போடாம விளையாடுனா எனக்கு ஒண்ணும் இல்லை. இங்கேயே ஆளுக ஆரம்பிக்கிறாரு. கவனி, என் வீட்டு எதிர்க்கு நான் விளையாட கூடாதான், பாத்தியா? கவனிங்க, நம்மளுக்கு 2 hour டைம். நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது, நீ சொல்லக்கூடாது. நம்மளுக்கு 2 hour டைம். அதுக்கப்புறம் எப்படி வேணா போய் விளையாடி. கவனிங்க, நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் அப்படின்றாரு. ரோமர்ல இதே வசனம், ரோமர்ல எப்படி வருது? 10:21 மேற்கோள் காட்டுறாரு பவுல். இஸ்ரவேலரை குறித்தும் கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களும் ஆகிய இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். இங்க என்ன போட்டுக்குது? நலமல்லாத வழி, அந்த இடத்துல போட்டுக்குது. நலமல்லாத வழியில முரட்டாட்டமா நடக்கிறாங்க. நான் இதுல தான் நடப்பேன், இப்படி என் வாழ்க்கை இப்படித்தான் வாழ்வேன், இப்படித்தான் நான் இப்படிதான் நான் ஓ அப்படின்ற மாதிரி நான் இப்படிதான் அப்படின்னு இருக்குது. இங்க என்ன போடுகிறாரு? கீழ்ப்படியாதவர்கள் எதிர்த்து பேசுறாங்க. நீ நான் சொல்றது மிச்சத்தை நீங்க தான் நிரம்பணும், நீ நான் சொல்றது நான் என்ன கேட்கறது. இதுமாதிரி ஒரு பாட்டு பாடினா நல்லா இருக்கு. நீ நான் சொல்றது நான் என்ன கேட்கறது.
நீங்க நான் சொல்றது நான் கேக்குது. அப்படி இருக்கிறாங்க நான் கடவுள்கிட்ட. இப்போ இப்படிப்பட்ட ஜனங்க கிட்ட கடவுள் நீட்டுறாரு. நாள் முழுவதும் என் கை இப்படி நீட்டினாரு. நீ ராதிகம்மா ஃபுல்லா வா 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 நீட்டினாரு. கை வலிக்குது. கொஞ்ச நேரம் எனக்கு இந்த டேம்பரின் அடிக்கிறதுக்கு கை வலிக்குது. அப்புறமா கை கீழே போய் அடிக்குது. கை தட்டுறதுன்னா நோவுது. மாத்தி மாத்தி போடு, சாப்பிடு, கை இப்படி இப்படி போயிட்டு வருது. அதுக்கெல்லாம் கை நோவாது. ஆண்டவர் கை தட்டுறதுக்கு மட்டும் கை நோவு. கைய தட்டே அப்படின்றாங்க. என்னன்னா நாள் முழுவதும் கையை நீட்டினே இருக்கிறாங்க. வசனம் அழகா போட்டிருக்கு. நான் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். கையை நீட்டினேன்னு இல்லை, கைகளை நீட்டினேன். வா பெருமாக்க ஜனமே வா, உலகத்துல இருக்கிற எல்லா ஜாதி ஜனமே வான்னு ஆண்டவருடைய கரம் நீட்டின்னு இருக்கு. இயேசு வந்து எருசலேமுக்கு வந்தாரு. எருசலேம்ல வந்து எருசலேமே எருசலேம், கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்குமா வண்ண போன எத்தனையோ உன்னை நான் கூட்டி சேர்க்க ஆசையா இருக்கிறேன், ஆனா உனக்கோ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டி வருகிறேன். நீட்டினா இப்ப நம்ம தலைலாம் இப்படிதான் இருக்கும். ஒரு தலை எப்படி இருக்கும், ஒரு தலை எப்படி இருக்கும். அப்புறமா ஒரு என்ன பண்ணோம், தலைங்க எப்படி நிற்கும். இப்படிலாம் இருக்குல்ல தலை. இப்போ ஒரு ஆள் வீட்டுக்குள்ளதான் போனா ஒரு தடையை வைக்கணும், இப்படி நிக்கிறான். உயிர் உள்ள ஆள் தலை மாதிரியே நிக்கிறான். கடவுளை கொஞ்சம் படம் பாருங்க. கடவுளை வந்து ஒரு படமா பாருங்களேன். எப்படி பாக்குறீங்க? இப்படி பாருங்க. நாள் முழுதும் தன் கையை விழுத்து இப்படி நீட்டின் வா வான்னு கூப்பிடுற மாதிரி வாங்க. நான் விசுவாசத்தை பத்தி கொஞ்சம் இந்த விசுவாசத்தை பத்தி சொல்லிட்டு ஆண்டவர் எப்படி பேசுறாரு அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம். நம்ம இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அவரு எப்படி இறங்கி அவருடைய வழியில எப்படி பேசுறாரு, நம்மள வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய நிலைமையை புரிஞ்சு நம்ம கிட்ட எப்படி தன்னுடைய வார்த்தைய தன்னுடைய வழிய நம்மளுக்கு எப்படி தெரியப்படுத்துறாரு. இப்போ நான் இப்படி செகண்ட் போறேன் பாத்தீங்களா, இப்போ கூட நம்ம கிட்ட ஜீவனுள்ள தேவன், வாண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன் பேசினார் தெரியுமா. முழு பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு இந்த மெசேஜை நான் எடுக்கும் போது இந்த தலைப்பை நான் பேசுறதுக்கு வரதுக்கு முன்னாடியே ஆண்டவர் இனிமேல் யாங்கிட்ட பேசுறத நான் சூப்பரா ரெகக்னைஸ் பண்ணிப்பேன், சூப்பரா அடையாளம் கண்டுபிடிப்பேன். என் வழிய இனிமேல் இந்த மெசேஜை நான் கொடுத்துட்ட பேரு என்னுடைய லைஃப் ஸ்டைல சூப்பரா மாறும்னு ஆண்டவர் என்கிட்ட உள்ள பேசினார். இத மெசேஜ் கிளிப்பிங் வீடியோவே அது நிறைய வியூவர்ஸ் போகணும். இது முழு மெசேஜை வந்து அழகா நான் கொடுக்க வேண்டிய விதத்துல நான் கொடுத்தேன்னா இது அவ்வளவு பவர்ஃபுல்லான மெசேஜ், அவ்வளோ அருமையான வாழ்க்கையில எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு சத்தியம். எப்படின்னா கடவுள் என்கிட்ட பேசுவாரா அப்படின்னு, என்கிட்ட பேசுவாரா? எப்படி வானத்தை பூமியும் படைச்ச தேவன் என்கிட்ட எப்படி பேச முடியும்? இந்த டவுட் எல்லாம் இருக்கு. வானத்தை பூமியும் படைச்ச கடவுள் என்கிட்ட பேச முடியுமா? சரியா, அப்படி பேசினாலும் அதை நான் புரிஞ்சு கொள்ள முடியுமா? இதெல்லாம் இருக்குது பாருங்க. அது அவர்தான் பேசுறாருன்னு நான் எப்படி நிச்சயமா நம்ப முடியும்? அவருடைய சத்தம் தான் இது அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? வேற சத்தமா இருக்கலாம், என் நினைவா இருக்கலாம், என் யோசனைகளா இருக்கலாம், எனக்கே ஒரு உணர்த்துதல் வந்திருக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனா
ஆண்டவர் பேசுறத நம்மளால அப்படி அடையாளம் கண்டுபிடிக்கணும். கவனிங்க, ஏசாயா 1ஆம் அதிகாரம். இதுல நல்ல வசனம். அந்த வசனம், நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன். ஆண்டவர் பாருங்க, நல்வாழ்வு கொடுக்கறதுக்கு நாள் முழுவதும் கையை நீட்டின்னு இருக்காரு. ஆனா ஜனங்க பார்க்க மாட்டாங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் எப்படி தொடங்குது பாருங்க. ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவரின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். கவனிங்க, ஆண்டவர் பேசுறாரு. வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். கவனிச்சீங்களா? கடவுள் பேசுறது எப்படி பேசுறாங்க? வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். யார சொல்றாரு? எருசலேம் ஜனங்களை சொல்றாரு, யூதா ஜனங்களை சொல்றாரு. அவர் வளர்த்து ஆதரித்தாராம், அவருக்கு எதிராகவே முரட்டாட்டம் பண்ணி கலகம் பண்ணிக்கிறார். ரெண்டாகம் பண்றது, அதாவது அவருக்கு எதிர்த்து நின்று அவரையே அழிக்கக்கூடிய மாதிரி போய் பண்றாங்க. சொல்றாரு, மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். அப்படிப்பட்ட ஜனங்களை விளைவு எப்படி இருக்குது பாருங்க. ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போனதுனால வர விளைவுகள் பாருங்க எப்படி இருக்கிறாங்க. அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமுமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமில்லை. சொல்றாங்கல்ல, ஐயோ என் உடம்பெல்லாம் முடியல அப்படின்றாங்கல்ல. ஒருத்தர் என் ஆட்டோ பின்னாடி ஒருத்தர் ஏறினார் பேசஞ்சர். நான் என்ன பண்ண, ஒருத்தர் மெசேஜை போட்டு கேட்டுனே வந்தேன். அவரு என்ன பண்றாரு, ஹெட்போனை பாடிக்கிறாரு. இதே நிறைய பேர் நான் மெசேஜ் கேட்கிறேன், பாட்டு கேட்கிறேன். அதுமே கேட்கும் போது ரொம்ப உள்ளெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுப்பா, நல்லா கேட்குறது அப்படின்னு பாராட்டிட்டு போறவங்க இருக்கிறாங்க. ஒண்ணு பிசாசு பிடிச்ச ஆளுங்கெல்லாம் பின்னாடி வரும், நிறைய வரும். நல்லவங்களும் வராங்க, கெட்டவங்களும் வராங்கன்றாங்கள. அந்த மாதிரி பிசாசு பிடிச்சாங்க. அதை கேட்கும் போது இரிட்டேட்டிங் ஆகி என்ன ஆகுதுன்னா, வெளியே இறங்கும் போது அது மூக்கில ஒரு எரிச்சலோட பாட்டை வேற போட்டுன்னு வரீங்க. நான் ஒரு மாதிரி காட்டுறேன், அது நல்லா தான் காட்டுது. பாட்டை வேற பண்ணு அப்படின்னு அது பார்க்கும் போது எனக்கு தெரியும் ஃபுல்லா பிசாசா இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆள் இப்போ நான் கேட்டேன் பாருங்க, அதனால பார்க்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. பார்த்தா ஒரு நாள் வாங்கிக்கினுக்குது, வாங்கிக்கினுக்குற வயிறு ஃபுல்லாகுது, அப்படியே ஒரு மாதிரி இருந்து வந்தான். இந்த இடத்துல எரிஞ்ச மாதிரி இருந்தது. என்ன பண்ணேன், மெசேஜை போட்டுட்டு இருக்கேன். நான் டீ சாப்பிடலாமான்னு கூப்பிட்டேன். நான் டீ சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண பார்த்தா ஹெட்ஃபோனை போட்டு வரான். நான் கேட்குற மெசேஜ் எல்லாம் அவனுக்கு பிடிக்கல, பாட்டு பிடிக்கல, மெசேஜ் பிடிக்கல.
ஹெட்போனை மாட்டிக்கணும், அவன் தனியாக அதுவும் கேட்கணும். என்னங்க ஆச்சு உடம்புக்குன்னா, நிறைய பிரச்சனை இருக்குதுங்க. அப்பதான் புரிஞ்சுக்கணும், எப்பா உள்ள பிசாசால் என்ன பண்ணிடுது, ஆட்கொள்ளப்பட்டிருக்கு. கடவுளுடைய சத்தத்தை கேட்கல. ஒரு பாட்டு ஒருத்தனை ஹீல் ஆக்கும் தெரியுமா? ஒரு மெசேஜ், ஒரு வார்த்தை போய் மனுஷனை ஹீல் ஆகிடும், சுகமாக்கிடும், ஆரோக்கியமாக்கிடும், நல்லா ஆக்கிடும் உடம்ப. ஒரு பாட்டு, ஒரு வார்த்தை. ஒருத்தங்க வராங்க பாருங்க, உள்ளெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆறுதலா இருந்தது, நல்லா இருந்தது, நீங்க மெசேஜ் போட்டு வருது. இன்னொன்னு, நான் கேட்ட காசை விட எக்ஸ்ட்ரா 150 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்துட்டு போறாங்க. அந்த மாதிரி ஆள்லாம் இருக்கிறார். அப்போ இங்க பாக்குறோம், தலையெல்லாம் உச்சந்தலை, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் வியாதியா. எதனாலனா ஆண்டவர் விட்டு பின்மாக்கி போயிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட வரல, கடவுள்கிட்ட வரல, தள்ளி போயிட்டாங்க ஜனங்க. பாருங்க, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமில்லை. அது காயமும் வீக்கமும். இதுதான் ரொம்ப கொடூரமாக. அந்த படத்தை கொஞ்சம் பாருங்க. அப்படியே இந்த வார்த்தையை படிக்கும் போது அந்த படமா வரணும். அதில் காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரதமும் உள்ளது. அது சீழ் பிதுக்கப்படாமலும், இதெல்லாம் பைபிள்ல இருக்குதா, சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. எப்படி இருக்கும் கொஞ்சம் 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 கற்பனை பண்ணிப்பாங்க. உள்ள அடிப்பட்டு ரணமா அப்படியே கொத சீழா வடிஞ்சிக்கணும், அதை பிதுக்காம எப்படி இருக்குது பாருங்க. இது இது இதனுடைய விளைவு என்ன? என்ன விளைவு? இதனுடைய 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 தாக்கம் எப்படி இருக்குது பாருங்க. ஏன்னா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம விலகி ஓடின ஜனங்களுடைய வாழ்க்கையை குறிக்குது. ஹலோ, எடுத்த உடனே சொல்ற வார்த்தை தான், வானங்களே கேளுங்க, பூமியே செவி கொடு. நீங்க செவி கொடுக்குறீங்களா? அங்கேயே அனுப்பு. உன்னை நான் வந்தனா பிச்சு தள்ளுவாங்க. ஒழுங்கா வெளியே போய் உட்கார அவனோட. தேவன் நாள் முழுவதும் தன் கைகளை நீட்டிட்டே இருக்கிறார். கொஞ்சம் நம்மளுடைய கற்பனை எல்லாம் இதுக்கு வரணும். சும்மா கண்டதை போட்டு மெல்லுன்னு இருக்கக்கூடாது மண்டையில. கற்பனை பண்ணனா நல்லதை கற்பனை பண்ணணும். பைபிளை படிக்கும் போது புரியலன்னா கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் இந்த கற்பனை பண்ணுது. காயம், வீக்கம், நொதிக்கிற ரணம், சீழ் பிதுக்கல, இப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான காரியம் ஏன் உண்டாச்சு? அதனால்தான் விரோதமா கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எதை சொல்றதுன்னே தெரியல. விசுவாசத்தை பத்தி நான் சொல்லலாம்னு சொல்லிட்டு வரேன். விசுவாசத்தை பத்தி சின்னதா ஒண்ணு சொல்லிட்டு அப்படியே தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய உணர்வு உள்ள நம்மளுக்கு இருதயம், நம்மளுக்குள்ள ஆண்டவர் பேசுறத கேட்க முடியும். பல விதங்கள்ல பேசுறாரு. அதை சொல்றேன் நானு. இதை சொல்லிட்டு நான் சொல்றேன். விசுவாசத்தை பத்தி நான் சொல்லி ஆகும். தனியா வீட்டுல ஒரு பண்ணலான்னு வீடியோ ரொம்ப முக்கியம். தேவன் பல விதங்கள்ல பேசுறாரு. அவிசுவாசிக்கிட்ட எப்படி பேசுறாருன்னா, ரோமர்ல ஒண்ணுல போட்டு பாருங்க. சிருஷ்டிக்கப்படாத தேவன், சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய சிருஷ்டிப்புகள்ல இருந்து காணப்படாத தேவனுடைய வல்லமை காணப்படுகிறவர்களால உலகம் உண்டான முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும்.
இப்போ ஜனங்களுக்கு வந்து ஒரு சுனாமி வந்து, ஒரு வெள்ளம் வந்து, பெருமழை வந்து, இடி இடி வந்து, மின்னல் வந்து, அப்புறம் வந்து காத்து, ஒரு ஒரு புயல் காத்து, சூறாவளி வந்து, இந்த மாதிரியான பூகம்பம் வந்து, நிலநடுக்கம் வந்து, இதெல்லாம் வந்து பார்த்தாதான் ஐயோ அம்மா அப்படின்னு நெஞ்சில கைய வச்சுப்பாங்க. அது வரைக்கும் வந்து உள்ள இருக்கிற உணர்வு வந்து எப்படி இருக்குன்னா, நல்லா வட்ட பண்ணக்க மாதிரி, நல்லா கட்டப்பாடுற மாதிரி, நல்லா பாறாங்கல் மாதிரி இருக்கும் உணர்வு. உணர்வு எப்படி இருக்கும்? அது வரைக்கும் இருக்காது. தெளிவா தெரியும். நீ என்னப்பா சொல்லு, வரவே மாட்டாங்க. பஞ்சம் வரப்போகுது, அது தெரியுமா? வருங்காலில் பஞ்சம் வரப்போகுது. ஆண்டவர் அதை பத்தி பேசினே இருக்கிறேன் என் உள்ளது. எப்ப ஜனங்களுடைய உணர்வு இதுவாகனா, பழைய ஏற்பாட்டுல எல்லாம் பார்க்கலாம், ஒரு பஞ்சத்தை ஆண்டவர் அனுப்புவார். அப்பதான் கடவுள் இது மாதிரி இப்படி பார்த்து இந்த தலெல்லாம் இப்படி பார்க்க ஆரம்பிக்க, கடவுள் ஆண்டவர் அப்படி. அது வரைக்கும் ஆண்டவர் கத்தனா கூட காதலே வாங்காம மாதிரி நல்லா பண்ணி கீழே மேஞ்சிட்டே இருப்பாங்க. அது ஒரு நாள் கூட வானத்தை பார்த்ததே கிடையாது. பண்ணி எப்ப பார்க்கணும்னா அதை சா வச்சு கொம்புல மாட்டிய தொங்கின்னு எதுவும் போவானுங்களா, அப்பதான் வானத்தையே பார்க்கமா. அது வரைக்கும் தலையோட நிலம், வீடு, நகை, நல்ல ஆடம்பரமான காரு, பணம், புகழ் அப்படின்னு பார்த்துனே இருக்கும். ஒரு நாள் ஒரு அரும்பு அறுத்து வித்துக்கு தொங்க போகும், ஆண்டவரே வண்டியை வருது சாதாரணமா எடுத்துன்னு போக மாட்டாங்க, சுட்டு எடுத்துன்னு போவாங்க. நல்லா நெருப்புல வச்சு சுட்டு போவாங்க. எப்போ ஜனங்களுக்கு உணர்வு வரும்? இந்த இடி மின்னல், அப்புறம் வந்து இந்த சூறாவளி, மழை, கனமழை, இதெல்லாம் வெள்ளத்தவ அப்பெல்லாம் உணர்வு வராது. அதுக்கு முன்னாடி எல்லாம் உணர்வு வராது. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஒரு சுனாமி வந்து ஒரு அமுக்கி குமுக்கு தூக்கிட்டு போகும்போது தான் அப்பதான் அதுக்கு முன்னாடி கடவுள் என்னத்தான் போய் சுயசத்தை சொல்லு, எதனா சொல்லு. ஏன்னா மனுஷனுடைய இருதயம் அவ்வளோ இருக்கிறத விட, நான் அப்படியே கையை இருக்கிறேன் பார்த்தீங்களா, அதை விட கட்டிட்டோம். அது உள்ள ஆண்டோடைய வார்த்தை உள்ள போகணும் அப்படின்னா அப்படின்னு. ஏன்னா நான் என் வாழ்க்கைய என் இஷ்டப்படிதான் நான் வாழ்வேன். நீ நான் சொல்றது நானா கேட்க, அதோட விளைவை பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி. அப்போ காணப்படாதவைகளாகிய அவருடைய சிருஷ்டிப்புல இருந்து, சிருஷ்டிக்கப்பட்ட இந்த சிருஷ்டிப்புல இருந்து காணப்படாத தேவனுடைய வல்லமை என்ன பண்ணது, தெளிவா காணப்படலாம். எப்போ ஒரு மின்னல் வந்து தமால் மேல வந்து விழம்பாரு, இடி வந்து டம்முன்னு இடிக்கம்பாரு, அம்மோ அம்மோ அப்படின்னு. அதே மாதிரி எதனா ஒரு புயல் வந்து, நான் பாத்ரூம் கதவு தோந்த, பாத்ரூம் கதவு இன்னொரு வீட்டு கதவுல போயிடுச்சு, பிளாஸ்டிக் அது பிவிசி டோர். அப்பதான் பார்த்தேன், அம்மா சூறாவளி என்னடா இப்படி இடிக்குதுடா, கஜா புயலா பரதா புயலா என்னவோ புயல். அது ஒழுங்காத்தோட சேர்ந்து மழையும் சேர்ந்து காத்தோ சேர்ந்து தக்க 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 பயங்கரமா அடிக்குது, ஓடுகளெல்லாம் பறக்குது. அப்பதான் நினைச்ச காணப்படாத சிஸ்டர் இந்த தெளிவாய் காணப்படும் வாஸ்தவம் உங்களுக்கு நான் ஏதாவது சொல்றேன். தேவனை குறித்து கவனிங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்களேன். இது வந்து அபிசுவாசிக்கு சொல்ற, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வந்து பேசுறது இப்போ ஈஸி ஆயிடுச்சு. ஓகே, சத்தியத்தை அநியாயத்தினர் ரோமர் 1:18, சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்படுகிறது. தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்த தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. நீ நினைக்கிறீங்களா கடவுளை ஜனங்களுக்கு தெரியாதுங்க? எல்லாருக்கும் தெரியும் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு.
கண்டுபிடிச்சிக்கிறாங்க பாருங்க. எப்படின்னா, ஒரு காட்டு, அடர்ந்த காட்டு, மனுஷனே போகாத இடம், வெளியாளு, கடவுளை வணங்குகிற, கடவுளை தெரிஞ்ச ஆளு அங்க போகாத ஒரு இடத்துல ஒரு காட்டுவாசி என்ன பண்றான், ஒரு மரத்துலயோ ஒரு கல்லுலயோ என்ன பண்றான்னா ஒரு கடவுளை என்ன பண்றான் செஞ்சு வணங்கினுக்கிறான். அவனுக்கு நாகரிகமே தெரியாது. ஏன்? ஆனா உள்ள ஒருத்தர் இருக்கிறாருன்னு அவனுக்குள்ளவே ஒரு உணர்வு இருக்குது. இங்க என்ன போட்டுக்குது, தேவனை குறித்து அறியப்படும் அவர்களுக்குள்ளவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உள்ளான சாட்சி இது. கவனிச்சிங்களா? மனசாட்சியே சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார், நமக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு. ஓகே, தேவனே அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், தேவனே வெளிப்படுத்துறார். ஓகே, எப்படி என்றால் கவனிங்க, உள்ள வந்து சாட்சி சொல்றது வெளியே இருக்கிற காரியங்கள். கவனிங்க, காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. சாக்கு போக்கு சொல்ல இடம் கிடையாது. சர்ச்சைக்கு இடம் கிடையாதுன்ற மாதிரி சாக்கு போக்கு சொல்ல இடம் இல்லை. கொஞ்ச நாள் தங்கிக்கிட்டா அப்படின்னா இடம் இல்லை, ரூம் ஃபுல். என்னது? அவர்கள் தேவனை அறிந்தும் அவரின் தேவனை மகிமைப்படுத்தாமல் சோதரர்களும் வந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் கரகரகரா இருளடைஞ்சிருக்கு. இப்போ இங்க போட்டுக்குது பாருங்க, எப்படி என்றால் காணப்படாதவையோட அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். எப்படி சொல்றா? புரியல உங்களுக்கு வாசிக்கும் போது. ஆண்டவர் படைக்கும் போது எப்படி படைச்சாரு? வானத்தை வானம் உண்டாக கடவுள், பூமி உண்டாக கடவுள் உண்டாச்சு இல்லையா? ஆதியில தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார் அப்படின்னு போட்டு சொன்னாரு. பூமி உண்டாக கடவுள், வானம் உண்டாக கடவுள் சொன்னார், உண்டாச்சு. எப்படி உண்டாக்கி இருப்பாரு? கொஞ்சம் யோசனை பண்ணிருப்பாரு. அவருடைய சத்தம், இந்த பூமியே பெருசு, அதை விட பெருசு கடவுள். அவரு சொல்றாரு உண்டாவது. சரி, உண்டாச்சுல. அவருடைய நித்திய வல்லமைய இந்த பூமியை உண்டாக்கி வச்சிருக்கிறதுனால இந்த அவருடைய வல்லமை ஒரு சூறாவளியோ இடியோ மின்னலோ கடல் நல்லா உள்ளுக்கிற கடல் வெளியே வந்தா அப்பதான் வந்து அவருடைய வல்லமை என்னன்னு தெரியுது. புரியுதுங்களா? ஒரு நிலநடுக்கம் வந்தா தான் தெரியும். நல்லா சும்மா நான் யாராவது புரியுதான்னு கேட்கறேன், புரியாத மாதிரி உக்காந்துக்கிறீங்கள இருக்கிறது கொஞ்சம். இப்ப நிலநடுக்கம் வந்தா தான் அந்த உணர்வு விதமா வந்தது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு 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 அவர் சிருஷ்டிக்கப்பட்ட, அவர் சிருஷ்டிப்புல இருக்கிற வல்லமை, நித்திய வல்லமை அவர் படைச்சார். பாத்தீங்களா? அதுலயே அவருடைய வல்லமை தெரியுது. எதுங்களா? அவர் பேசி உண்டாக்கி வச்சிருக்கிறார்ல, அதுல வல்லமை தெரிஞ்சா தெரியலையா? இடி மின்னலை பார்க்கும் போது, சூறாவளியை பார்க்கும் போது அவர் அனுப்புறாருன்றீங்களா? அவர் அனுப்பல. அவருடைய சிருஷ்டிப்புல, அவர் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்புல அவருடைய வல்லமை இன்னமும் செயல்பட்டுன்னு இருக்குது. அந்த இடத்துல தொங்கின்னு இருக்குது இந்த பூமி. அந்த வல்லமைய நம்ம என்ன பண்ண முடியுது? வா, எவ்வளவு பெரிய காத்து அப்படின்றாங்களே, அது எவ்வளவு பெரிய காத்து இல்லை, ஆண்டோடைய வல்லமை எவ்வளவு பெரிய வல்லமை. அப்படி வரணும். ஒரு மின்னல் வந்துச்சுன்னா வா, எவ்வளவு பெரிய வல்லமை, ஆண்டோடைய வல்லமை. அப்படி வரணும். அதான் சொல்ல வர்றாரு. இப்போ இதுல என்ன பண்றாரு? தேவன் தான் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளை தன்னை யாருன்னு காட்டுறாரு. புரியுதுங்களா? உங்ககிட்ட தான் பேசுறேன். நான் பேசுறேன், சத்தம் தெளிவா கேக்குதா? இந்த சிருஷ்டிப்புல தேவன் இருக்கிறாருன்றத
காட்டுது. ஓகேவா? ஆபிரகாம் உட்காரு. அப்ப கூட என்ன பண்றாங்கன்னா ஒரு 2-3 திருவு உன்னதான் திருவண்ண நடுவில் அவர் பார்த்து இருக்கிறாரு. அவர் நீங்க சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்புல காணப்படாத தேவனுடைய வல்லமை தெளிவா தெரிதான். ஓகேங்களா? இப்போ ஆண்டவர் வந்து செஞ்சாதான் பார்ப்பேன்னு இல்லை, செஞ்சு வச்சுக்கிறதுல பார் அப்படின்றாரு. அவர் சிருஷ்டிப்புல என்ன பண்றாரு? வல்லமை வச்சிருக்கிறார். அதுல பார்த்துட்டு இதை பார்க்கும் போது ஒரு பிரமிப்பு உண்டாவதுல அவர் வல்லமை பாரு. ஓகே, அப்போ அதுல ஒரு உணர்வு சொல்லுது, கடவுள் ஒருத்தர் பயங்கரமானவர் இருக்கிறார், பயங்கர சக்தி வாய்ந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்றத காட்டு. ஓகேங்களா? இது என்ன வருது? வெளிப்புறமா பரட்டி உள்ள ஒரு உணர்வை தராது. இது வந்து எப்படிப்பட்ட ஆளுக்கு? தேவனை அறியாத ஆளுக்கு தெளிவா காட்டுறாரு. நீ சாக்கு போக்க சொல்ல இடமே கிடையாது. எனக்கு கடவுளை தெரியாது, எனக்கு வந்து அவர் வந்து எனக்கு நேரடியா காட்டல, ஒரு காட்டினானா தெளிவா தெரியல உனக்கு. நாங்க ஸ்கூல்ல எல்லாம் போய் பிரசங்கம் பண்ணோம். பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பான்? குரங்குல இருந்து மனுஷன் வந்தாலும் சொல்லி கொடுத்துருப்பான். அங்க தெளிவா நான் சொல்றேன், நீ குரங்குல இருந்து கொஞ்சம் பேர் நம்புனீங்கன்னா நம்புவீங்க, கண்டிப்பா நம்புவீங்க. நம்ம சொல்றது எல்லாமே ஏத்துக்கும், அதுல ஏடா படம் ஒண்ணுலாம் இருக்கும். குரங்குல இருந்து இந்த மனுஷன் வந்தாலும் நம்புனீங்கன்னா உங்க தாத்தா போட்டா பாட்டி போட்டா உங்களுக்கு யாருன்னு தெரியாதுல, வேற அந்த பாவம் ஒரு ஜெனரேஷன் தான் வச்சிருப்பீங்க. மூதாட்டிங்கெல்லாம் என்ன பண்ணுங்க, தாத்தா போட்டா வேணும்னா குரங்கு போட்டா வைத்து மாட்டிக்கோ. ஏன்னா நீ அங்க தானே வந்த நம்புற. நல்லா ஒருத்த சொல்றான அந்த தாபா என்னது, என்ன தாபா? டப்பிங் தாபா. அவன் சொல்றான், தூங்கணும்னு போனா தூக்கம் வர மாட்டேது, எதனா வேலை செய்யும் போது எதனா கவனிக்கும் போதுதான் எங்க இருந்து வரமோ தெரியல இந்த தூக்கம். போனு பார்க்கும் போதெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. போனு எங்க போன வச்சு பாக்குறது நல்லாதான் பாக்குறது. அவன் ஏதோ ஒண்ணு சொன்னா விடு, ஏதோ ஒண்ணு முக்கியமான நம்ம கவனிக்கணும்னு தான் தூக்கம் வரும். படுக்கணும் பார்த்தா தூக்கம் வர. அது மாதிரி இது எதுக்காக சொன்னேன்? குரங்குல இருந்து. அப்போ குரங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப மோசமா இருக்குது மூஞ்சி. ஒருத்தனை பார்க்கும் போது உண்மையிலேயே குரங்குல இருந்தா மனுஷன் வந்தானான்ற மாதிரி நம்மளுக்கு டவுட் வரும். ஏன்னா அவனுடைய கேரக்டரு ஒரு இதுல பார்த்தேன் பாருங்க. இப்போ விலங்குகள்லாம் நல்லா அது வேலையை செஞ்சுன்னு நல்லா இருக்குது, காடு நல்லா சுத்தமா இருக்குது. எப்ப இந்த மனுஷன் உள்ள போனாலும் தூக்கி ஆக்கிறான். அவன் கேக்குறான், மிருகம் யாருன்னே தெரிய மாட்டேதுன்னு கேக்குறான். மிருகங்க அது மாட்டு என்ன பண்ணுது, குளிச்சுட்டு சுத்தமா இருக்குது. எப்படி இந்த மனுஷன் உள்ள போடுறானோ காடையே என்ன பண்றான், நாசமாக்கி விட்டுறான், வெட்டிடுறான், குப்பை போடுறான், கண்ட இடத்துல ஜடாவரம் ஆக்கி விட்டுறான். மனுஷன் எங்கெங்க போறானோ அங்க நாசமாயிடுது. இதுல வேற இந்த பூமியை கெடுத்தது பார்த்தாம நிலவுக்கு போறானா செவ்வாய்க்கிழக்கு போறான். என்ன பண்ண போறீங்களோ? இங்க கெடுத்தது பார்த்தாம இதுல வேற ஒருத்தன் சொன்னா பாருங்க, இங்க பூமியில எதனா ஒரு சண்டை இந்த நாட்டெல்லாம் அழிக்கணும்னா இங்க இருந்து ராக்கெட் விட மாட்டானா, இங்க இருந்து ஏவுகணை ஏத்துன்னு போயிட்டு பாம்பு ஏத்துன்னு போயிட்டு நிலவுல வச்சிடறானா, சேட்டலைட்ல வச்சிடறானா. இவன் எதனா நாட்டெல்லாம் அழிக்கணும்னா சேட்டலைட்ல இருந்து பாம்பு அனுப்புறான். எப்படி எல்லாம் பேக்ல தூக்கின்னு போறானுங்க பார்த்தீங்களா? அழிவு
மனுஷனுடைய மூளை எப்படி சிந்திக்கிறது. இப்ப குரங்குல இருந்து நீ மனுஷன் வந்தான்னு என்ன பண்ணாத, நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அப்புறம் சொல்லுவேன், சரி அந்த டார்வினுடைய தியரி என்னது, டார்வின் தியரி என்ன சொல்லுது, குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொல்லுது. அது எப்படி நல்லா ஒத்து கேக்குது, பாடத்துக்கு நான் வந்துக்கிறேன். குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு டார்வின் தியரி சொல்லுது. அப்போ குரங்குல இருந்து மனுஷன் வரலன்றத நிரூபிக்கணும். எப்படி நிரூபிப்ப? அவன் சொல்றான், ஒரு பிக் பேங்க் இருந்தது, சூரியன் அதுல இருந்து வெடிச்சு செதறி இந்த பூமி உண்டாச்சு. இந்த பூமியில இருந்து பூமி ரொம்ப நாளா கோடி கணக்கில் அப்படியே இருந்து பழசா இருந்ததுனால அதுல இருந்து ஒரு சின்ன அமீபான்னு ஒண்ணு வந்தது. அந்த அமீபா வந்து என்னாச்சு, கடல்ல இருந்து அப்படியே சின்ன சின்னதா பூச்சிங்க வந்து அப்படியே தவுக்கலியா வெளியே வந்து எப்படியோ வந்து அப்படியே குரங்கு வந்துச்சு. குரங்குல இருந்து அப்படியே மனுஷன் வந்தான். இப்படிதான் பூமி வந்துச்சு அப்படின்னு நான் சொல்றோம். நான் என்ன சொல்றேன், இந்த வாட்சி இதுல, இந்த வாட்சி ரொம்ப நாள் முன்னாடி என்ன ஆச்சுன்னா அப்படியே செதறி சின்ன நம்ம செதறி காட்டுது. அப்படியே ரொம்ப நாளா அப்படியே பல்சாய் அப்படியே ஒட்டி ஒன்னொன்னா ஒட்டி. இது முள்ளு வாட்ச் கிடையாது, டிஜிட்டல் வாட்ச், டச் வாட்ச். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒட்டி அப்படியே சூரிய வெளிச்சம் பட்டு இது சைனிங் ஆகி அப்படியே அப்படியே உருகி இந்த பட்டை வந்து இந்த லப்பர் பட்டை, இந்த லப்பர் பட்டில ஒரு இதுவர் நான் இதெல்லாம் காட்டணும். இந்த லப்பர் பட்டியில ஒரு என்ன பண்ணிட்டான், ஒரு இதுவர் இந்த அவன் பண்ணல, ஒரு தன்னால வந்துச்சு. இந்த லப்பர் பட்டியில அப்படியே உருகி இந்த இதுல இது போய் ஒட்டணுன்றதுக்காக இது போய் அப்படியே போய் ஒட்டிக்கிச்சு. இப்படிதான் இந்த வாட்சே வந்ததுன்னா சொன்னா நம்புவீங்க? நீங்க நம்புறீங்களாங்க? நீங்க நம்புறீங்களா? முள்ளுள்ள வாட்சா இருந்தா, எந்த முள்ளு, வேலிகத்தா முள்ளு இல்ல, முள்ளு ஓடுமே அந்த வாட்ச் மிஷின் இருக்குதுல்ல, அது கூட அப்படிதான் வச்சு அப்படின்னு சொன்னா நம்புவீங்க? என்ன ஆச்சுன்னா பூமி வெடிச்சது பத்தி டமான்னு அப்படியே சூரியன் வெடிச்சு அந்த பூமி வெளியே வந்து அந்த முள்ளுங்கெல்லாம் அப்படியே சின்ன சின்னதா உருவாயி அப்படியே மிஷின் குட்டி குட்டியா அப்படியே உருவாயி அப்படியே அது மேல வந்து அந்த அந்த கண்ணாடி வந்து அப்படியே மேல ஒட்டி. அப்புறம் பாக்குறது ஒரு காட்டுல போனா இந்த வாட்சுக்கு வந்தது. அப்புறமா தான் அந்த சரீரத்தை படிச்சு பார்த்தா அது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா இந்த பூமி வெடிச்சு வந்துச்சு பத்தியா, அப்போ வந்ததுங்க அந்த வாட்சி அப்படின்னா நம்புவேன். நம்புறவங்க முன்னாடி வாங்க, கை நீட்டி நான் நம்புறேன்பா அப்படின்னா பண்ணுவாங்க, வாட்சி எடுத்தான் போனோம். எப்படி வச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்னா அப்படியெல்லாம் வரல. அப்படி வரோம், கொஞ்சம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பூமி எவ்வளவு தேவன் அழகா உண்டாக்கி, மலைகள், காடுகள், பழங்கள், காய்கறி, காய், மிருகங்கள், பூச்சிங்க, பறவைங்க, மீனினம், 4 கால நிலைகள், மழை காலம், வெயில் காலம், பனிகாலம், இந்த மாதிரிலாம் உண்டாக்கி அந்த இடத்துல தொங்க வச்சு உன்னை அதுல படைச்சு உங்க அம்மா வயிற்றுல இருந்து உன்னை எடுத்தா குரங்குல இருந்து மனுஷன் வந்த சொல்லுவேன். யார் சொல்ல மாட்டாராசா? சொல்லுவேன் நீ. ஆண்டவர் அங்க இருந்து பாக்குறாரு, பாத்தியா நான் படைச்சு கொஞ்சம் தொழுவாயிட்ட பேரு, நீ என்ன சொல்ற, நான் வந்து குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொல்றேன். இப்படி சொல்லும் போது பசங்களுக்கு தெளிவாயிடுது. இப்ப இந்த வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை ஒன்னொன்னத்தையும் பார்க்கும் போது தேவன் நேர்த்தியா ஒழுங்க கிரமமா அழகா உண்டாக்கி வச்சிருந்தாங்க.
நீ புத்தகம் வந்து இன்னொன்னு சொல்லுவோம் பசங்களுக்கு, இதான் உண்மை. அந்த டார்வின் வந்து தான் சொன்னதை பொய்ன்னு கடைசியில சாவறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு சொல்லிட்டான். இவனுக்கு ஈத்து வச்சுன்னு பூச்சின்னு குரங்குல அந்த மனுஷன் சொன்னவனே அது நான் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு செத்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் உயிரா இருக்கும் போது இத இயேசு கிறிஸ்துவ நம்பிட்டான். அவனுடைய வீட்டுல மேல இந்த மாதிரி வீட்டு மாடி மேல அவன் கிறிஸ்தவங்களுக்கு கூட்டம் நடத்தும்படி தான் வீட்டை கொடுத்துதான் டார்வின். இதெல்லாம் தெரியாது. குரங்குல இருந்து மனுஷன் பண்ண மாட்டான் தெரியும். பின்னாடி போய் பாரு, அது சொல்லுவோம் பாருங்க. இப்போ இதுல எல்லாம் என்னத்தை காட்டுதுன்னா ஆண்டவர் பேசுறாரு. ஓகே, நீதிமொழிகள் மணினாச்சு இதை சொல்லி முடிச்சது. 20 நிறைய விஷயங்களை சொல்ல வந்த உட்கார. நீதிமொழிகள் 20:27 மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறது. நீங்க எடுத்துக்குள்ள ஆவி போயிடும் பொழுது நம்மளுக்கு மனுஷன் 27 மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்குது. இந்த ஆவி இருக்குது பத்தியா, நல்லா வயிற்று வச்சுங்களேன். உள்ள இருக்குது ஆவி, மேடம் உட்காரா. இந்த ஆவி இருக்குது பத்தியா, அது கடவுள் கொடுத்த தீபம். ஒரு இருட்டான ஒரு இடத்துல போய் தீபத்தை வச்சா அது மட்டும் பளிச்சுன்னு நல்லா தெரியும். அது போல மனுஷனுக்கு கடவுள் என்ன பண்ணிக்கிறாரு, இதை கொடுத்துருக்கிற உள்ளம் இந்த ஆவி. இந்த ஆவியை வச்சுதான் எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்கணும். சுத்தி உனக்கு சுத்தி இருட்டா இருந்தா கூட இந்த ஆவியை வச்சு என்ன பண்ணலாம், நீ தெளிவடையும். உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்குமா, தனக்குள்ளவே இருக்கிற காரியங்களை என்ன இருக்குது அப்படின்றத நம்மளே ஆராய்ச்சி பார்த்துக்கிறோம். நம்மளுக்குள்ள என்ன இருக்கு, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன நம்பி இருக்கிறோம், ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கார், என்ன சொல்லி இருக்கிறார், அவருடைய வார்த்தையினுடைய அந்த உள் நோக்கம் என்ன, எதுக்காக என்கிட்ட பேசுறார், ஏன் பேசுறாரு, இது எல்லாமே நம்ம இந்த ஆவிதான் என்ன பண்ணுது, ரெகக்னைஸ் பண்ணுது, அங்கீகரிக்குது, அடையாளம் கண்டுபிடிக்கும். இந்த ஆவிதான் மூலையில வாழக்கூடாது. ஹலோ, நியூஸ் பேப்பரு, நியூஸு, அவர் நல்ல அறிவுள்ளவர், அவர் பேசுறான், நல்லா புரியுது, அவர் நிறைய காரியங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. வா, மாம்ச சிந்தை மரணம்னு போட்டுது, அதை படி, தலையிலே போடுற படி, மாம்ச சிந்தை மரணம், வா, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். நல்லா கேட்டுக்கங்க, உங்க வாழ்க்கையில எது ஜீவனை கொடுக்குது, எது சமாதானத்தை கொடுக்குது, அதை நாடி போங்க. உங்களை ஊக்கப்படுத்துறது எது, அதுக்கு என்ன பண்ணுங்க, கவனத்தை செலுத்துங்க. உங்களை டிஸ்கரேஜ் பண்ற ஆளு, டிஸ்கரேஜ் பண்ற, உங்களை வந்து மட்டம் தட்டுற, உங்களை வந்து இழிவா நினைக்கிற, உங்களை வந்து கேவலப்படுத்துற, உங்களை வந்து தரம் தாழ்த்துற அந்த ஆட்கள்கிட்டயோ, அப்படிப்பட்ட வீடியோவையோ, அப்படிப்பட்ட ஆளையோ, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோ, அப்படிப்பட்ட இடத்தையோ என்ன பண்ணக்கூடாது, அது புக்கோ பேப்பரோ எதுவோ அதுகிட்ட போகவே கூடாது. போ, எனக்கு ஜீவனையும் சமாதானத்தை எது தருது, அதுக்குதான் நான் முக்கியத்துவம். எது இதுதான் ஜீவனை தருது, வேத வசனம். அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். இப்படி வார்த்தை ஜீவனா இருக்கு. அதை படிக்கும் போது உள்ள ஆரோக்கியம் வருது, பலன் கிடைக்குது, சமாதானம் வருது. இதெல்லாம் எங்கிருந்து வருது, இங்கிருந்து வருது. அப்போ தேவன் பேசுறது நல்லா கவனிங்க. ரெண்டு விதமான ஜனங்கள் இருக்காங்க. ஒண்ணு தேவனுடைய ஜனங்கள்,
இன்னொன்னு தேவன் அற்ற ஜனங்கள், தேவனை தெரியாத ஜனங்கள். தேவன் ரெண்டு விதத்துல பேசுறாரு. தேவனை தெரியாத ஜனங்க கிட்ட தன் இயற்கை மூலமாகவும் மனசாட்சியின் மூலமாகவும் பேசுறாரு. ரெண்டு விதத்துல பேசுறாரு. நல்லா கவனிங்க. தேவனை தெரியாத ஜனங்க கிட்ட ரெண்டு விதத்துல பேசுறாரு. ஒண்ணு மனசாட்சியில பேசுறாரு, இன்னொன்னு இயற்கை மூலமா பேசுறாரு. தேவனுடைய ஜனங்க கிட்ட எப்படி பேசுறாரு? தேவன் வேத வசனத்தின் மூலமா பேசுறாரு. ஹலோ, வேத வசனம் மூலமா பேசுறாரு. தேவ மனுஷர்கள் மூலமா பேசுறார். தேவனுடைய ஊழியக்காரங்க மூலமா தேவன் பேசுறார். நல்லா கவனிங்க. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நெருங்கும். இது வெளியே இருக்குது இல்லைங்களா? இது வெளியே இருக்குது, உள்ள இல்ல. வார்த்தை வெளியே இருக்குது, பைபிள் வெளியே இருக்குது. இந்த வார்த்தையின் மூலயமா உள்ள பேசுறாரு. ஓகேவா? இன்னொன்னு, உங்களை போலவே ஒரு மனுஷி அவங்க மூலியமா அவங்களுடைய சத்தத்தின் மூலியமா தேவன் பேசுறாரு. ஹலோ, ஆனா உங்களுக்கு இருக்குது, முஞ்சோனே இருக்குது. உங்களுக்கு சமபடி வாங்க போற உங்களை போலவே இருக்கிற மனுஷர்கள் மூலியமா என்ன பண்றாரு? தேவன் பேசுறாரு. ஒண்ணு வேத வசனம் வார்த்தையின் மூலியமா பேசுறாரு, இன்னொன்னு தேவ மனுஷர்கள் மூலியமா பேசுறாரு. அப்புறம் ஆவியானவரை கொண்டு பேசுறாரு. இப்படி மூன்று விதங்கள்ல தேவன் தன்னுடைய ஜனங்கள், தேவன் அற்றவர்கள் வேற, தன்னுடைய ஜனங்க கிட்ட பேசுறாரு. ஓகே, இப்படி பேசுறாரா? நான் சொன்னேன்ல, யாத்திராகமத்துல நம்ம பாக்குறோம், தேவன் நேரடியா பேசுறாரு. நேரடியா பேசும்போது ஜனங்க சொன்னது என்னன்னா, மோசே நீங்க பேசு, நீ பேசு, தேவன் பேசாதிருப்பாராக, அவர் பேசுனா நாங்க செத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நேரடியா தேவன் மனுஷர்களை தன்னோடு உறவாடும்படி அவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. உறவாடும்படி தன்னோட ஐக்கியம் கொள்ளும்படிதான் மனுஷனை உண்டாக்குனார். நீங்க தேவனோட பேசணும்னு எவ்வளவு ஆசைப்படுறீங்களோ அதை விட அதிகமா தேவன் ஆசைப்படுறார் உங்களோட பேசுறது, உங்களோட பழகிறதுக்கு, உங்களோட ஐக்கியம் கொள்றது. அதுக்குதான் மனுஷனை உண்டாக்குனார். அதுல தேவன் இப்படி வார்த்தையின் மூலமாவும் தேவ மனுஷர்கள் மூலமாவும் ஆவியானவர் மூலமா பேசுறாரு. ஓகே, பேசுறாரு. இந்த மூணு விதங்கள்ல பேசுறாரு. அந்த மூணு விதங்கள்ல பேசும்போது எது நம்மள ரொம்ப டச் பண்றதுன்னா, நம்மளுடைய ஆழ்த்துவத்துல இந்த ஆவில இருக்கிற உணர்வு தான் என்ன பண்ணுது. உணர்வு மூலியமா தேவன் என்ன பண்றாரு? நம்ம கிட்ட இடைபடுறாரு. ஆவில மொத்தம் மூன்று பகுதிகள் இருக்கு. மனசாட்சி, ஐக்கியம் கொள்ளும் சக்தி, உள் உணர்வு. இந்த ஆவில இருக்கிற மேஜர் பார்ட் இந்த மூணு பார்ட். அந்த மூணு பார்ட்ல இந்த உள் உணர்வுல என்ன பண்றாரு தேவன்? அதுலதான் நம்மள என்ன பண்றாரு? வழி நடத்துறாரு, பேசுறாரு. நம்மளுக்கு ஒரு உணர்வை தராரு. அந்த அவருடைய சத்தத்தை அதுல கேட்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, தேவன் நேரடியா பேசுனா செத்து போயிடுவோம் சொல்லிட்டு ஓடுறாங்க ஜனங்க. அப்போ ஓகே, தேவன் நேரடியா பேச முடியல. ஓகேவா? எப்படி பேசுற? நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஆதாம் முதல் மோசே வரைக்கும் நியாயப்பிரமாணம் கொடுக்காத வரைக்கும் தேவன் எப்படி பேசினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதாம் கிட்ட டைரக்டா பேசுறாரு. நேரடியா பேசி பழகுறாரு.
அதுக்கப்புறம் காயின் கிட்ட பேசுறத பார்க்கணும். காயின் சகோதரனை கொலை செஞ்சா அங்க எப்படி பேசியிருப்பார் அப்படின்னு பார்த்தா வானத்துல இருந்து வர சத்தத்தின் மூலமா பேசியிருப்பார். வானத்துல இருந்து பேசியிருப்பார். நான் என்ன பண்றேன்னா யூகிக்க நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏனோக்கு கிட்ட பேசுறாரு, ஏனோக்கு கூட பழகுறாரு. ஏனோக்கு அவன் தேவனோட சஞ்சரித்தான் போடுது. எப்படி சஞ்சரிச்சிருப்பான், அவரோட பழகி இருப்பான், பேசியிருப்பான். பார்த்தா ஒரு மனுஷன் பழகிறது போல தேவன் பழகி இருக்கிறார். அப்படியே வந்தா நோவா கிட்ட பேழையை கட்ட சொல்லும்படி பேசுறார். ஒரு நான் அங்க போல இப்படிதான் பேசியிருப்பாரு. அங்க தரிசனங்கள் மூலமா தேவன் பேசுறார், தரிசனத்தை கொடுக்குறாரு. தரிசனம்ன்றது கனவு கிடையாது. தரிசனம் வேற, கனவு வேற. நீங்க உட்காந்து ஒரு பித்துல கண்ணை மூடனா அப்படியே ஒரு படமா வருது தரிசனம். கனவு படுத்து தூக்கம் போது கொடுக்குறது கனவு. கனவுகள் மூலயமா பேசுறாரு, தரிசனங்கள் மூலயமா தேவன் பேசுறாரு. ஒன்னு மரமண்டைகளா இருக்கும். தேவன் சொல்றாரு, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு இருக்கு. சரியா? எலியா கிட்ட தேவன் பேசும்போது எப்படி பேசுறாருன்னா இடி முழக்கமும் அப்படியே ஒரு மாதிரி வருது. அந்த இடத்துல தேவன் பேசுவார பார்த்தா அங்க பேசுது. அதெல்லாம் முடிஞ்சு இடியெல்லாம் முடிஞ்ச பேரு. அதை எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 12. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்போது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக அப்படின்னு போகும். நம்ம நினைக்கிறோம் பயங்கரமா பேசுறது, தேவன் பயங்கரமா தான் பேசுவாரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா மெல்லிய அமர்ந்த சத்தம், சின்ன வாய்ஸ். இப்ப புருஷன் பொண்டாட்டி 2 பேர் பழகுறாங்கன்னு வைங்களேன். ரொம்ப நாள் பழகின புருஷன் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாருன்றத பார்த்து இவர் இந்த இதுல இருக்கிறாரு அப்படின்றத மனைவி புரிஞ்சுப்பாங்க. ஒருத்தவங்க கண்ணு ஜாடியில பேசுவாங்க அப்படின்னு கொடுக்காதன்னு அர்த்தம். வேணான்னு அப்படின்னு இப்படின்னு பண்றதெல்லாம் என்னது, பேச மாட்டாங்க. இது சத்தமும் கிடையாது, ஆக்ஷன், குட்டி குட்டி ஆக்ஷன். இந்த ஆக்ஷன்லாம் என்ன ஆகுது, ஒன்றும் இல்லை, யாருக்கிட்ட அப்படின்ட்டா போதும் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு அர்த்தம். இதே நீ ஏற்கனவே அப்பத்தான் பார்த்து லவ் பண்ற பொண்ணு இப்படி பார்த்துச்சு, இப்படி பண்ணுச்சுன்னா ஒண்ணுமே புரியாது. இதுதான் பேசுறம்மா,
என்ன பேசுறீங்க அப்படின்னு. ஏன்னா பழகல. சொல்லுங்க, பழகல, பழகிட்டு புதுசா பார்த்து பேசாத மாதிரியே பார்த்துன்னு இருக்கிறீங்க. புதுசா பார்த்து பேசுற ஆளுக்கும் பழகின ஆட்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்ல? அதே போலதான் தேவன் கிட்ட வந்து அவர் இவன் வந்து நல்லா ஆண்டவர் பேசுற சத்தத்தை கேட்ட ஆளு மனசோர்வுல போய் உட்காந்துட்டு ஆண்டவர் வந்து அவனுக்கு சில அடையாளங்கள் எல்லாம் காட்டி பூமி அதிர்ச்சி உண்டாக்கி அப்புறமா ஒரு பெரிய சத்தத்தை கொடுத்து அவங்ககிட்ட பேசுறாரு. அங்க என்ன பார்த்தோம்? மலையில இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட மோசே வச்சுன்னு பேசுறாரு, பயங்கரமா பேசுறாரு. இங்க எப்படி பாக்குறோம்? மெல்லிய சத்தத்துல பேசுறோம். ஓகே, அப்படியே வருவோம் நோவா கிட்ட இருந்து ஆபிரகாம் கிட்ட பேசுறாரு. உன் ஜனத்தையும் விட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், அங்க பேசுறாரு. அப்புறமா வந்துட்ட பேரு தரிசனத்துல பேசுறாரு. அதுக்கப்புறம் 3 மனுஷர்கள், அது தேவன்னே சொல்லுது. நான் இறக்கி காட்டுது, நேரம் இல்லை, டைம் இல்லை, இதுவே ஆயிடுச்சு. நான் நம்புறேன் பரிசுத்த ஆவியானவர், இயேசு, பிதாவாகிய தேவன் 3 பேரும் அந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. நான் நம்புறேன். ஏன்னா விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் தகப்பன் அவங்கிட்ட 3 பேரும் பேசி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது எப்படி வரோம்னா, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், இல்ல 18 சாரி, ஆதியாகமம் 18 பின்பு கர்த்தர் 1ஆம் வசனத்துல இருந்து, ஆதியாகமம் 18:1 பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலில் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்கள் எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்தான். இங்க என்ன பாக்குறோம்? 3 புருஷர்னு போடுதுல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 18:1 இப்படியே 3 புருஷர்னு பேசிட்டு 13 பாருங்க. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சாரால் நகைத்து நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படின்ற. இவங்க 3 பேரும் வராங்க. 3 பேருக்கும் என்ன பண்றான்? சமைச்சு போடுறான். இருக்குங்களா? 3 பேரும் வராங்க, 3 பேருக்கும் சமைச்சு போடுறான். அப்ப 3 பேரும் யாரு? மனுஷங்களா வராங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. டைரக்டா பேசுறாரு. இப்படி எல்லாம் பண்ணுவாரானா? அப்ப அப்படியும் பண்ணுவாரு. ஆண்டவருக்கு எப்படியும் ஆளுங்களை இப்போ உங்ககிட்ட கூட சொல்றாங்க, எபிரேயர்ல போட்டிருக்கு, தேவ தூதர்கள்னு தெரியாம தேவ தூதர்களுக்கு ஆராதனை செஞ்சு, அதாவது அவங்களுக்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், நான் சில காரியங்கள்லாம் ஆண்டவர் உணர்த்துவேன். ஒரு சில ஆட்கள், நம்மளுக்கு தெரியாத ஆட்கள் வருவாங்க, நம்மளுக்கு நல்லது செஞ்சுட்டு போவாங்க. சொல்ல முடியாது தேவ தூதர்கள். இப்ப மனுஷனா வந்தது யாரு?
சமைச்செல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க. ஆட்டு ஒரு கன்றை அடிச்சு அவங்களுக்கு சமையல் பண்ணி போட்டுக்கிறாங்க. அவங்களும் உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க. அப்புறமா சொல்றது கர்த்தர் சொல்றது. அப்போ சில மனுஷர்களாவே வந்து நம்மள என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் மீட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம சொல்ல முடியாது, நாங்க சாப்பாடு அந்த ஊழியம் பண்றோம்ல, சொல்ல முடியாது நாங்க என்ன பண்றோன்றத பாக்குறதுக்கு ஆண்டவரை கூட வந்து இந்த மாதிரி வேஷம் போட்டுன்னு வந்து பார்த்துட்டு போவாரு. அதனால வீட்டுக்கு வரவங்கள கூட நம்ம என்ன பண்ணோம், இந்த உள் உணர்வு சொல்லும். இவன் எதிர்கொண்டு ஓடுறான் ஆளை பார்த்து. அப்போ இப்படியும் தேவன் பேசுறார். அததான் சொல்ல வர. சில சமயம் இப்ப நிறைய இருக்கு சொல்றதுக்கு, கொஞ்சம் சொல்றேன். பெரும்பாலான சமயங்கள்ல தேவன் நம்ம கிட்ட எப்படி இடைபடுறாருன்னா, வார்த்தையின் மூலமாகவும் பிரசங்கத்தின் மூலமாகவும், வார்த்தையை பைபிளை படிக்கிறது மூலமாகவும், வேதத்தை படிக்கிறது மூலமாகவும் இப்படி பேசுறாரு. அத நம்மளுக்குள்ள அந்த உள் உணர்வு இருக்குது பாரு, ஆவியில. அந்த உள் உணர்வை தான் நம்ம என்ன பண்ணணும், சென்சிட்டிவா வச்சு அதுல பழகணும். இந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு அவங்க எப்படி காரியங்களை அடையாளப்படுத்துவாங்கன்னா, அவங்க சென்ஸ் மூலியமா, காது, மூக்கு, இந்த மேல உணர்வு, இது மூலியமா தான் அவங்க கண்ணு எல்லாமே வெளியே வந்துடும். இந்த